Hi friends, welcome to SRK Home. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப சிம்பிளா டேஸ்டா ஒரு 10 நிமிஷத்துல வைக்கக்கூடிய தக்காளி ரசம் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி ரசம் செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை கேஸ்ல வச்சு ஹீட் பண்ணிக்கங்க. ஹீட் பண்ணிட்டு கொஞ்சமா அதுல ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனனும் அதுல கொஞ்சமா கடுகு வெடிச்சனும் அதுல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமா கருவேப்பிலை அதையும் இது கூட சேர்த்திட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனா வணக்கிக்கலாம். வெங்காயம் வணங்கும் போதே ஒரு 6 பூண்டு பல்ல இந்த மாதிரி தட்டி வச்சிருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்திட்டு அதோட பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயமும் பூண்டும் நல்லா வணங்கணும். அடுத்து இதுல ஒரு 6 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். தக்காளி வணங்குறதுக்கு கொஞ்சமா சால்ட் சேர்த்திட்டு இந்த தக்காளி நல்லா சாஃப்டா வேகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். அடுத்து இதுல ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் உங்க காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க. கொஞ்சமா பெருங்காயத்தூள் அதை சேர்த்திட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் இதை வதக்கி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இதுல இந்த ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி, இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் இதை குக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரசம் லைட்டா இந்த மாதிரி கொதிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்மளோட சுவையான சிம்பிளான தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.